வணக்கம். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து நான் வரல்வாக்கம்மா பேசுகிறேன். இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து புற்றுமண்ணோட ரகசியம் தான் மக்களுக்கு நான் சொல்ல போகிறேன். புற்றுமண் அப்படின்னாவே தெய்வம் குடியிருக்க இடத்துல எல்லாமே புற்று இருக்கும். அந்த புற்றுக்கு ஒரு நாகம் இருக்கும். நீங்கள் கேட்கலாம், ஆச்சரியமா என்னம்மா இங்கே புத்து இருக்குது, இந்த புத்துல வந்து பாம்பு இருக்கா பாம்பு இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். பாம்பு வந்து இன்னுமே கோதுமை நாகம் அம்மாவோட புத்துல இருந்துகிட்டு தான் இருக்குது. இந்த புத்துல மண் புத்துல மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு குட்டி போட்டு வெளியே வந்த காட்சி எல்லாமே பார்த்தாங்க. அம்மா வந்து மயானத்துல தான் இருப்பா. இந்த ஒரு கோயிலை பொறுத்த வரைக்கும் அம்மா நடுவூருக்குள்ளார தான் இருக்கா. இன்னமும் சாதாரணமான கூரையில தான் அம்மா வாழ்ந்துகிட்டு வராங்க. அங்காள பரமேஸ்வரனாவே தெய்வம் வந்து இங்க ஏரியில தான் இருப்பாங்க. இங்க வந்து அம்மாவோட சிறப்பு அப்படின்னாவே நடுவூருக்குள்ளார தான் அம்மா வந்து குடியிருந்துட்டு இருக்காங்க. புத்துல இருந்து இன்னமும் கோதுமனாக வாழ்ந்துகிட்டு ஐதீகம். குட்டி போடுவாங்க. அம்மா அபிஷேகம் பண்ற பொந்துல போடுவாங்க. அம்மா வந்து பின்னாடி அபிஷேகம் பண்ற பொந்துக்கு பக்கத்துல குட்டி போட்டு வெளியே வருவாங்க. இந்த கோயில்ல இந்த இடத்துல சொல்ல முடியாது. நீர் தடத்துக்கடியில் வருவாங்க. அம்மா வந்து கலசத்து கடையில் வருவாங்க, புடவை கடையில் வருவாங்க. எந்த பக்கம் இருந்து எப்படி வருவாங்கன்னு தெரியாது. வந்து காட்சி கொடுத்துட்டு அவங்க வாக்கில் போயிடுவாங்க. நான் உள்ளார நுழைவேன். அம்மா வந்து புடவையில படுத்திருப்பாங்க. அம்மா அப்படின்னு சொன்னாவே வழி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை இல்லாத வரும் தம்பதியினருக்கு மாதம் தோறும் அமாவாசை அன்று புற்று மேல அம்மா வந்து இந்த மசாலா கொள்ளை நடக்கிறப்போ இந்த பயிரெல்லாம் படைப்பாங்க. அம்மாவுக்கு வந்து கும்பப்படையல் பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு அங்காளுக்கு இருட்டு கும்பம் திருட்டு சோறு. இருட்டு கும்பம், அந்த இருட்டு கும்பத்துல அம்மா வந்து இந்த பயிர் அள்ளி கொடுப்பாங்க. பச்சை பயிறு, சுண்டல், நவதானியங்கள், பல வகையான நவதானியங்கள் வந்து அம்மாளுக்கு வந்து கும்பம் கொட்டுவோம். அம்மாளுக்கு கும்பம் கொட்டினதுக்கு அப்புறம் அதை வந்து களைச்சி அந்த பிரசாதத்தை குழந்தை இல்லாதவனுக்கு புத்து மேல வச்சு 3 கை மண்டியிட சொல்லுவாங்க. புத்து மேல மண்டிட்டு பாருங்க, அந்த போட்டோல இருக்கும். புத்து மேல மண்டிட்டு 3 பணம் உருட்டுவாங்க, விலையில் கொடுப்பாங்க. அம்மா வந்து எல்லா பிரச்சனையுமே அதை நிவர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கருமுட்டை வந்து மந்திரிச்சு கொடுப்பாங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு வந்து கருமுட்டை வச்சு குழந்தை இல்லாதவங்களுக்கு முட்டி போட்டு அம்மா வேண்டி அவங்களுக்கு கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து மஞ்சள் கயிறு எடுத்து கொடுப்பாங்க. புற்றுமண் வந்து வாசல்ல கட்டலாம், தொழில் செய்கிற இடத்துல கட்டலாம். அதுக்கப்புறம் வந்து வயல்வெளிகளில் விவசாய நிலத்துல கட்டலாம். நோயால் பாதிக்கப்பட்டு வருவாங்க, அவங்களுக்கு அம்மா எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தை இல்லாத வருவாங்க, அவங்களுக்கு கொடுப்பாங்க. எக்கச்சக்கமான பிரச்சனைக்கு அம்மாவோட புற்று அள்ளி 3 கை கொடுப்பாங்க. இது சரியாயிரும். சேந்தமங்கலம் அங்காள பரமேஸ்வரனோட புற்றோட ரகசியம் அப்படின்னா இன்னைக்கு நான் சொன்னதுதான் புற்றோட ரகசியம்.